விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற தொழில்நுட்பங்கள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயறு வகை ஆராய்ச்சி மைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் சோ ஆவுடைத்தாய் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். நாங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்குறோம். எங்கள் வீட்டுக்காரர் விவசாயி. நாங்கள் மாட்டு பண்ணை வச்சு தான் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுன்னு வரோம். நாங்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னாலேயே 2 மாடு வச்சு ஆரம்பித்தோம். அதன் மூலிமா நாங்கள் இப்போ 6-7 மாடை நாங்கள் வச்சுருக்குறோம். மாதம் வந்து 18,000-20,000 கிடைக்குது. அதில் பாதி காசு மாட்டுக்கு செலவு போக, மீதி காசு எங்கள் பசங்களை படிக்க வச்சுக்கின்னு எங்கள் வீட்டு செலவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் அதன் மூலிமா பால் கறக்கிற மிஷின் வாங்கியிருக்கிறோம். பில் அறுக்கிற மிஷின் இருக்குது. பில் கட் பண்ணுற மிஷின்லாம் இருக்குது. அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. புல் கட் பண்ணுற மிஷின் வாங்கிறதுக்கு முன்னால் இதே மாதிரி முழுசாகவே போடுவோம். போடும்போது அப்போ வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த தண்டெல்லாம் வீணாக்கிடும். இப்போ மிஷின் வாங்கி நாங்கள் கட் பண்ணி போடுறதால நல்ல மாட்டுக்கு ஜெர்மான திறனாவது, நல்லா சாப்பிட்றது ஒன்றும் வீணாக போகிறதில்ல, நல்ல மீதி ஆகுது. இந்த மிஷின் வந்து மானியத்துக்கு 7,000 கொடுத்தாரு. இதன் மூலிமா நாங்கள் நல்ல பில்லு வெட்டி கட் பண்ணி மாட்டுக்கு போட்டு நல்ல லாபம் அடைகிறோம். இந்த மிஷின் ரொம்ப உபயோகமாக இருக்குது மாட்டுக்கு. வீட்டையும் பார்த்துக்கின்னு மாட்டையும் பார்த்துக்கின்னு நான் வீட்டில் இருக்கிற வருமானம் சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு 25 லிட்டர் 30 லிட்டர் பால் போகுது. அது வந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறோம். 1 லிட்டரு வந்து 21 ரூபா. 5,000-18,000 எங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சு நாங்கள் சமாளிச்சுன்னு வரோம். எங்கள் பசங்களை படிக்க வச்சுக்கின்னு நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தில் போய் அவங்கக்கிட்ட கலந்துரையாடி இந்த தாது உப்பு கொடுத்தாங்க. அந்த தாது உப்பு நாங்கள் போடுறதால 3-4 லிட்டரு அதிகமாக கிடைக்குது. இது போடாததுக்கு முன்னே அது கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிது. இப்போ அது போடுறதால கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இதன் மூலிமா கொஞ்சம் லாபமாக இருக்குது. 8 மணிக்கு பிறகு தான் வந்து மாட்டுக்கு தீனி போடுவோம். கொட்டாயெல்லாம் கழுவோம். பைப் லைன் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த கொட்டாய் மூலமாக நாங்கள் பைப் லைன் மூலமாக கழுவி அந்த தண்ணியெல்லாம் பில்லுக்கு போய் சேருது. எங்களுக்கு வயல் பக்கத்துலேயே இருக்குது. மாடு இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் முன்னேற்றமும் கிடையாது. சி வனத்தாமேரி அவர்களை 091-1596-88-789 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய உடலுக்கு தேவையான அனைத்து வகை ஊட்டச்சத்துக்களையும் அளிக்க வல்லவை பயறு வகை பயிர்கள். இவற்றின் தேவையும் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருக்கின்ற பாசன நீரை கொண்டு பூச்சிக்கொல்லிகளை எதிர்கொண்டு பயறு வகை பயிர்களை அதிக அளவில் மகசூல் செய்ய விவசாயிகளும் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ஆர்வத்தினை பூர்த்தி செய்யும் வகையில் பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற தொழில்நுட்பங்கள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயறு வகை ஆராய்ச்சி மைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் சோ ஆவுடைத்தாய் தரும் விளக்கத்தினை இனி நாம் காணலாம். பயிர்வை பயிர்களில் உயர் விளைச்சல் பெறுவதற்கு அதிக உயர் விளைச்சல் தரும் ரகங்களை சரியான பருவத்திற்கேற்றவாறு தேர்ந்தெடுத்து பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். பயிர்வை பயிர்களில் நிலம் தயாரித்தல் பற்றி இப்போது பார்ப்போம். கலப்பை அல்லது டிராக்டர் கொண்டு உளிக்கலப்பை கொண்டு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆழமான உழவு செய்தல் அவசியமாகும். பின்னர் நன்கு 2 அல்லது 3 முறை நிலத்தை தயார் செய்து நன்கு புழுதி வருமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பாத்திகளை அமைத்து வாய்க்கால்கள் அமைத்து விதைத்தல் அவசியம். விதைக்கும் போது பயிர்களுக்கு ஏற்றவாறு சரியான இடைவெளி விட்டு விதைத்தல் மிகவும் அவசியமாகும். உளுந்து, பாசிப்பயிறு முதலிய பயிர்களுக்கு இடைவெளியாக 30க்கு வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியும், பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் அவசியமாகும்.
துவரை பயிருக்கு அதன் வயதுக்கேற்றாற்போல் பயிர் இடைவெளி அமைத்தல் அவசியமாகும். பொதுவாக விவசாயிகள் வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் பயிருக்கு பயிர் 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் அமைத்து பயிர் சாகுபடி செய்து வருகிறார்கள். இவ்வாறு அதன் பின்னர் உர நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். நன்கு மக்கிய தொழு உரம் ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் என்ற அளவில் எடுத்துக்கொண்டு அதை நன்கு கடைசி உழவின் போது வயலில் நன்கு தெளித்து அதன் மீது ஒரு உழவு ஓட்டி நன்கு பரவலாக வருமாறு செய்ய வேண்டும். அதன் பின்னர் உர அளவான ஹெக்டருக்கு 25, 50, 25, 20 என்ற கிலோ அளவில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் கந்தகச்சத்து ஆகியவற்றை இட வேண்டும். மற்றும் நுண்ணுயிர் கலவையை இடும்போது நாம் 30% மகசூல் அதிகரிப்பதோடு தலைச்சத்தையும் 25 கிலோ அளவில் குறைத்து கொள்ளுதல் நமக்கு நன்மை விளைவிக்கிறது. ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையை விதை நேர்த்தி செய்யும்போது ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைக்கு 3 பாக்கெட் ரைசோபியம் என்ற அளவில் எடுத்துக்கொண்டு ஆரிய சோறு வடித்த கஞ்சி அல்லது வெள்ளப்பாகு ஆற வைத்து அதனுடன் அந்த ரைசோபியம் 3 பாக்கெட்டுகளை கலந்து அதை நன்கு கலக்கி அதனுடன் ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை கலந்து அதன் பின்னர் நிழலில் அரை மணி நேரம் உலர்த்தி அதை எடுத்து பின்னர் நிலத்தில் விதைக்க வேண்டும். விதைத்து 10ஆம் நாளில் அதிகமாக எண்ணிக்கையில் உள்ள பயிர்களை களைப்பு செய்தல் அவசியம். அதே போன்று எங்கெல்லாம் பயிர்கள் குறைவாக உள்ளதோ அங்கெல்லாம் திரும்பவும் ஊடு செய்தல், விதைகளை கொண்டு புது விதைகளை கொண்டு ஊடு செய்தல் அவசியமாகும். களை நிர்வாகம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பயிர் பயிர்கள் விதைத்த 3ஆம் நாள் நிலத்தில் போதுமான அளவு ஈரப்பதம் இருப்பின் பெண்டிமெத்திலின் என்ற களைக்கொல்லியை ஹெக்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் எடுத்து அதை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். பின்னர் 35வது நாளில் களை கொத்து கொண்டு ஒருமுறை களை எடுத்தல் அவசியமாகும். நீர் பராமரிப்பு, நீர் மேலாண்மை என்பது பயிர் வகை பயிர்களில் அதிக மகசூல் பெறுவதற்கு முக்கியமான ஒன்றாகும். விதைத்தவுடனும் விதைத்த 3ஆம் நாளும் நீர்ப்பாசனம் செய்தல் அவசியம். அதன் பின்னர் மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு 10 நாள் முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்தல் வேண்டும். பூச்சிகள் மற்றும் பூசண நோய்கள் பயிர் வகைகளை தாக்கி அதிகமாக சேதத்தை உண்டு பண்ணுகிறது. பூசண நோய்கள் மற்றும் வேரழுகல் நோயை தடுப்பதற்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சீடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதைக்கு எடுத்து அதை விதை நேர்த்தி செய்து அதன் பின்னர் ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். பின்னர் அறுவடை செய்யும் போது பெரும்பாலான காய்கள் முற்றியவுடன் செடியோடு அறுவடை செய்து அதை நன்கு காய வைத்து பின்பு விதைகளை பிரித்து எடுக்க வேண்டும். இப்போது கூறப்பட்ட தொழில்நுட்பங்களான சரியான பட்டத்தில் சரியான ரகங்களை, உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்தல், விதை நேர்த்தி செய்தல், சரியான களை நிர்வாகம், நீர் மேலாண்மை மற்றும் டிஏபி நாப்தலிக் அசிட்டிக் அமிலம் இலைவெளி உரமிடுதல், சரியான நிலையில் அறுவடை செய்தல் ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் அதிக விளைச்சல் பெற்று அதிகமான வருமானம் பெற முடியும். முனைவர் சோ ஆவுடைத்தாய் அவர்களை 0893840210 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். எங்களது வேளாண் தொழில்நுட்ப பகுதியினை இணையதளத்திலும் பார்க்கலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. மேலும் விவரங்களுக்கு 0425386984 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்வெளியும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.